கூடங்குளம் அணுமின் நிலைய கட்டுமான பணிக்கு உள்ளூர் மக்களை விடுத்து நேபாள நாட்டிலிருந்து ஆட்களை அழைத்து வருவதாக கூறி தொழிற்சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நெல்லை மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்துல மத்திய அரசினுடைய நிதியுதவியோட கூடங்குளம் அணுமின் நிலையம் செயல்பட்டு வருகிறது. 2 அணு உலைகள் ஏற்கனவே தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையில 3வது 4வது அணு உலைகள் இறுதிக்கட்டத்தை, அதாவது அதனுடைய பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. 5வது மற்றும் 6வது அணு உலைகளுக்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது. எனவே அனைத்துமே தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறனுடையதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தான் இந்த பணிகள் தனியார் ஒப்பந்த நிறுவனங்கள் எடுத்து நடத்தி வருகிறது. குறிப்பாக LNT நிறுவனம் நிறைய ஏராளமான பணிகளை எடுத்து நடத்தி வருகிறது. இந்த பணிகள்ல இருக்கக்கூடிய தற்காலிக பணியாளர்கள் உள்ளூர் பணியாளர்களாக அவர்கள் பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை நீண்ட காலமாகவே அந்த அணு உலை தொடங்கிய காலத்திலிருந்தே தொடர்ந்து எதிரொலித்து வரக்கூடிய நிலையில உள்ளூர் பணியாளர்களை விடுத்து வடமாநில தொழிலாளர்கள் இந்த பணியில ஈடுபடுத்தப்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எழுந்து வந்த நிலையில தற்போது வடமாநில தொழிலாளர்களையும் தாண்டி வேற்று நாட்டிலிருந்து, நேபாள நாட்டிலிருந்து 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்று பணிக்கு 2 பேருந்துகளில் அழைத்து வந்த போது உள்ளூர் தொழிலாளர்கள் அவங்க தொழிற்சங்கத்தினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அந்த போராட்டத்தை அடுத்து அந்த பகுதியில காவல்துறை குவிக்கப்பட்டு அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கிறது. அவர்களை பணியமர்த்த கூடாது, தங்களைத்தான் பணியமர்த்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தை நடத்தினார்கள். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது. இறுதி முடிவு தற்போது வரை எட்டப்படவில்லை என்ற சூழலிலும் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களையும் பணிக்கு அழைப்பதாக தற்போது உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. எனினும் நன்றி சிவமணி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.